சாய்ந்த மரபிலிருந்து சகோதரர் சர்ஜூன் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒருவர் பிறப்பில் இந்துவாக பிறந்திருப்பின் இந்துவாகவே மரணித்து விடுகின்றார், இவருக்கு இஸ்லாம் சென்றடையவே இல்லை, இப்படி இருக்க இவர் எவ்வாறு இஸ்லாத்தை மறுத்தவர் போலாவார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது ஒருத்தருக்கு இஸ்லாத்திட செய்தியே சென்றடையவில்லை, ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருக்கிறார். இந்த நிலையில அவர் எப்படி காஃபிர் என்று நாங்க சொல்லலாம், அவர் எப்படி நரகவாதி என்று சொல்லலாம், அவர் எப்படி இறைவனை நம்பாதவர் என்று சொல்லலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது ஒருவருக்கு இஸ்லாம் சென்றடையவில்லை என்றால் அவர்களை இறை மறுப்பாளர்களாக கருத முடியுமா, முஷ்ரிக்குகளாக கருத முடியுமா என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ரசூலுல்லாவுக்கு முன் சென்ற சமூகத்தை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்பதை வைத்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் இதற்கு முன்னால் தூதர்கள் வராத ஒரு சமூகமாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்து யாசீன்ல 6வது வசனத்துல 36வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறார், லிதுந்திர கௌமன் மா உந்திர ஆபாஉஹும் ஃபஹும் காஃபிலூன். நபியே, உங்களை நாங்க யாருக்கு எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறோம் என்று சொன்னா, கவனமற்று முன்னர் எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படாத ஒரு சமுதாயத்திற்காகத்தான் நாங்கள் உங்களை எச்சரிக்கை செய்பவராக அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 32வது அத்தியாயம் சூரத்து சஜதால 3வது வசனத்தில் சொல்கிறான், அம் யகூலூன இஃப்தரா, முஹம்மது நபி இதை இட்டு கட்டினார் என்று அவர்கள் கூறுகிறார்களா, பல் ஹுவல் ஹக்கு மின் ரப்பிக, மாறாக இது அவருடைய இறைவனிடத்திலிருந்து வந்த உமது இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாக இருக்கிறது. லிதுந்திர கௌமன் மா ஆத்தாஹும் மின் நதீரின் மின் கப்லிக, உமக்கு முன்னால் எந்த ஒரு எச்சரிப்பவர் வராத ஒரு சமூகத்திற்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த சத்தியத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சூரத்துல் கசஸ் 28வது அத்தியாயத்துல 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா குன்த பிஜானிபி தூரி இது நாதைனாகு, நாங்கள் மூசாவை தூர்சினா மலையிலே அழைத்தோமே, அந்த நேரத்தில் தூர்சினா மலையின் அருகில் நீங்கள் இருக்கவில்லை. வலாக்கின் ரஹ்மத்தம் மிர் ரப்பிக, மாறாக இந்த செய்தி உங்களுக்கு அருளப்படுகிறது. எதனால் என்றால் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, உமது இறைவனின் அருளின் காரணமாக. லிதுந்திர கௌமன் மா ஆத்தாஹும் மின் நதீரின் மின் கப்லிக, உமக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை செய்பவர் அனுப்பப்படாத ஒரு சமூகத்துக்கு உண்மை எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருந்த சமூகம் எச்சரிக்கை செய்பவர்கள் அனுப்பப்படாத ஒரு சமூகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய செய்திகள் அவர்களுக்கு சென்றடையவில்லை, எச்சரிக்கை செய்பவர் வரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற செய்தியும், அல்லாஹ்வுடைய அந்த மர்மை சம்பந்தப்பட்ட நம்பிக்கையும், அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த சட்டதிட்டங்களையும் அந்த சமூகங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒரு சமூகத்துக்கு தான் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்புகிறான். அப்ப ரசூலுல்லாவுக்கு முன் சென்ற அந்த சமூகத்தின் நிலை என்ன, அவர்களுடைய அந்த மறுமை நிலை எப்படி இருக்கும், அவர்கள் முஸ்லிக்குகளாக காஃபிர்களாக கருதப்படுகிறார்கள் இல்லையா என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்பதாக, அதாவது ரசூலுல்லாவுடைய 40வது வயதுக்கு முன்பதாக ரசூலுல்லாவுடைய பெற்றோர்கள் மரணித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாவுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் இன்னும் சில நபித்தோழர்களுடைய பெற்றோர்கள் சம்பந்தமாகவும் சில செய்திகள் வருகிறது. அந்த செய்திகளை வைத்து அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், முஸ்லிம்களாக சொன்னார்களா, முஷ்ரிக்குகளாக சொன்னார்களா, காஃபிர்களாக சொன்னார்களா, நரகவாதிகளாக சொன்னார்களா, அல்லது ஒரு சாதாரண நிலையில் அவர்கள் அல்லாஹ் மறுமையில மன்னித்து விடுவான் என்ற மாதிரி ஒரு கருத்தில் சொன்னார்களா என்பதை நாங்கள் ஆய்வு செய்வதற்கு ரசூலுல்லாவுக்கு முன்னால், நுபுவத்துக்கு முன்னால் வாழ்ந்த நபியின் பெற்றோர்களுடைய விஷயத்திலிருந்து, சில நபித்தோழர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்திலிருந்து நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். ரசூலுல்லாவுடைய தாயார் சம்பந்தமாக என்ன நிலை வருகிறது, ரசூலுல்லா பிறந்து 6வது வயதிலே ரசூலுல்லாவின் தாயார் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 40வது வயசுலதான் நுபுவத் இறை செய்தி கிடைக்கிறது. அப்ப அதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்பவராக அனுப்பப்படுவதற்கு முன்பதாகவே ரசூலுல்லாவின் தாயார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இவர்களுடைய நிலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, என்னுடைய தாயாருக்காக வேண்டி
பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக நான் எனது இறைவனிடத்தில் அனுமதி கேட்டேன். ஃபலம் யஅதன் லீ, இறைவன் எனக்கு அனுமதி தரவில்லை. வஸ்தஅதன்துஹு அன் அஸூர கப்ரஹா, பிறகு அவர்களுடைய கபரை ஜியாரம் செய்வதற்கு, தரிசனம் செய்வதற்கு, பார்த்து வருவதற்கு நான் அனுமதி கேட்டேன். ஃபஅதின லீ, அதற்கு எனக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தந்தான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1776வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனைகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். ஏன் அனுமதி கேட்கிறாங்க? அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்பதாகவே மரணித்து விட்டார்கள், ஜாஹிலியத்தில் மரணித்து விட்டார்கள், அறியாமையில் மரணித்து விட்டார்கள், இஸ்லாத்தில் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய மறுமை நிலை பாலடைந்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் அனுமதித்தானா? அனுமதிக்கவில்லை. அனுமதிக்காமல் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கபரை மட்டும் நீங்க போய் வேணுமெண்டா பார்த்துட்டு வாங்க, நீங்க அவங்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பதை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்று சொல்வதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தின் தாயார் இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டார்கள். ஏன் என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வதை தடை செய்திருக்கிறான் என்று சொன்னால், சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல 113வது வசனத்துல, மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு அய்யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், மூமினுக்கும் மூமின்களுக்கும் இந்த நபிக்கும் முஷ்ரிக்கானவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்பது கூடாது. வலவ் கானு உலில் குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே, மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்த பின்னரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது இந்த நபிக்கும் தகாது, மூமின்களுக்கும் தகாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப சிறுக்கான நிலையில் யாரு மரணித்து இருக்கிறார்களோ, யாரு நரகவாதிகளான நிலையில் இருக்கிறார்களோ, சிறுக்கு செய்து மரணித்து விட்டார்கள், எனவே நரகத்துக்கு சென்றடையக்கூடிய நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கும் பாவ மன்னிப்பு கேட்பது தடுக்கப்படுகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய தாயார் ஷிர்க் செய்த நிலையில் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மறுமை நிலை பரிதாபகரமான நிலையில் இருப்பதனால் தான் அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பின் வாசலை அவர்களுக்கு அடைத்து விடுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் இஸ்லாம் என்ற செய்தி வருவதற்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள், ஜாஹிலியத்தில் மரணித்து விடுகிறார்கள், இஸ்லாம் அவர்களுக்கு சென்றடையவில்லை, சிலை வழிபாட்டில் இருந்து மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? ஷிர்கான நிலையில் மரணித்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்திருக்கிறார்கள், பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு தடை செய்யும் நிலையில், தடை விதிக்கும் நிலையில் மரணித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, ஒரு முறை ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அன்ன ரஜுலன் கால யா ரசூலல்லாஹ் ஐன அபி, ஒரு நபி தோழர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே எனது தந்தை எங்க இருக்கிறார் என்று கேட்கிறார். எங்க இந்த உலகத்துல எங்கன்னு கேட்கல, அவர் மரணித்து இருக்கிறார், அவருடைய நிலை என்ன, மர்மை நிலை என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ஃபின்னார், அவர் நரகத்தில் இருப்பார் என்று சொல்கிறார்கள். ஏன்? அவர் ஜாஹிலியத்தில் மரணித்து விட்டார், எனவே அவர் நரகவாதியாக மாறிவிட்டார் என்று சொல்றாங்க. ஃபலம்மா கஸ்வா, அவர் திரும்பி செல்கின்ற நேரத்தில் தஅஹு, அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். ஃபகால, மேலும் சொன்னார்கள், இன்ன அபி வ அபாக ஃபின்னார், என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 347வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு சற்று கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை மரணித்து விடுகிறார்கள். அவர்களும் ஜாஹிலியா காலத்தில் மரணித்து விடுகிறார்கள். ஓரிரை கொள்கை சென்றடையாத நிலையில் மரணித்து விடுகிறார்கள். நுபுவத்துக்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள். இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பதாக மரணித்து விடுகிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன? நரகத்தில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த கேள்வி கேட்ட நபி தோழருடைய தந்தையும் ஜாஹிலியத்தில் மரணித்து விடுகிறார். அவருடைய நிலை என்ன? அவரும் நரகத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதிலிருந்து இஸ்லாத்தின் செய்தி சென்றடையாத நிலையிலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நிலையில் ஒருவர் மரணித்திருந்தால் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு இல்லை.
அவர்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல அதுதான் சொல்கிறான். 4வது அத்தியாயத்துல 48வது வசனத்துல இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஷிர்க் செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்றான். அப்ப ஷிர்க் செஞ்சா மன்னிப்பு இல்லை என்றால் அது ஜாஹிலியத்துல மரணித்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துல கொள்கையை சொன்ன பிறகு ஒருவர் ஷிர்கான நிலையில் மரணித்தாலும் சரி, ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை. அப்ப என்ன நாங்க விளங்கி கொள்ளணும் என்றா, ஒருத்தருக்கு அல்லாஹ்வை பத்தின செய்தியில, கடவுள் சம்பந்தப்பட்ட செய்தியில, ஓரிரை கொள்கை விஷயத்துல அவருடைய மனசாட்சியின் அடிப்படையிலானது அதை அவர் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல யாரும் மாற்றம் செய்யலாம். இந்த அல்லாவே அவர் ஒத்துக்கொள்ளலண்டா, அல்லாவே யாருன்னு தெரியலண்டா, அவரை எப்படி மறுமையில அல்லாஹ் பாஸ் ஆக்குவான்? ஒருத்தரை வந்து ஒரு சட்டக்கல்லூரி நுழைவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு உதாரணமாக சொல்வதாக இருந்தா, சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்காக வேண்டி ஒருவர் இருந்து அந்த பரீட்சையில் எழுத வேண்டும். எழுதினால்தான் அவர் என்ன செய்யலாம், சட்டக்கல்லூரிக்கு அவருக்கு நுழைவு கிடைக்கும். அவர் பாஸ் என்று சொன்னா அந்த சட்டக்கல்லூரியில எடுப்பாங்க. இது வேற ஸ்கூலா இருந்தாலும் சரி, மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி. ஒருத்தர் என்ன செய்கிறார், எக்ஸாமுக்கு நிக்க மாட்டேன் என்றாரு, நான் பரீட்சை எழுத மாட்டேன் என்கிறார். சட்டக்கல்லூரியின் அதிபரை நான் என்னுடைய அதிபராக ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அவருடைய சட்ட திட்டங்களை நான் என்னென்று எனக்கு தெரியாது என்கிறார். நான் அவரை அதிபராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த சட்டக்கல்லூரியுடைய சட்ட திட்டங்களையும் நான் மதிக்கவில்லை என்கிறார். அவரை வந்து சட்டக்கல்லூரியில அதிபர் அவரை பாஸ் ஆக்குவாரா? பாஸ் ஆக்க மாட்டாரையே. நீ முதல்ல என்ன ஏற்றுக்கொண்டு இருக்கணும், என்ன பிரின்சிபல் என்று ஒத்துக்கொண்டு இருக்கணும். நான் வைக்கிற பரீட்சையில நீ வந்து உட்காரணும், அதுல நீ சித்தி அடையணும். அப்படி இருந்தா தான் உனக்கு நான் என்ன செய்வேன், நுழைவிடத்தை தருவேன், என்னுடைய கல்லூரியில் படிப்பதற்கு உனக்கு அனுமதியை தருவேன் என்று ஒரு சட்ட கல்லூரியில அதிபர் தீர்மானிக்கிற நிலையில இருக்குதுன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைச்சவன், பரிபாலிப்பவன், பராமரிப்பவன், பாதுகாப்பவன், சகல ஆற்றலும் உள்ளவன். அந்த இறைவனையே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாம ஒருத்தர் வந்து நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்று முடிவெடுத்தா இறைவன் கொடுப்பானா? முதல்ல என்ன நீ இறைவனாக ஏற்றுக்கொள், அப்பதான் உன்னை என்ன செய்வேன், உனக்கான அந்த பரிசை தருவேன். நீ தப்பு செய்தால் கூட நான் உன்னை மன்னிப்பேன். என்னை ஒரே ஒரு இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல், எனக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தாமல், நீ எனக்கு செய்ய வேண்டிய சரியான கடமைகளை வணக்கங்களை செலுத்தாமல், என்னை மதிக்காமல் நீ வாழ்ந்தால் உன்னை நான் மன்னிப்பதற்கு தயாரில்லை, உன்னை அங்கீகரிப்பதற்கு தயாரில்லை, உனக்கு சொர்க்கம் தருவதற்கு தயாரில்லை என்று இறைவன் அறிவிக்கிறான். இந்த நிலை எக்காலத்துக்கும் பொருந்தும். அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி இருந்த ஜாஹிலியா மக்களுக்கும் பொருந்தும். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல கூட இஸ்லாம் சென்றடையாத நிலையில ஒருத்தர் இருக்கிறதா சொல்றீங்களே, அவர்கள் கூட இஸ்லாம் சென்றடையாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுடைய பகுத்தறிவு, அவர்களுக்கு ஓரிரை கொள்கையை அவர்களுக்கு கண்டிப்பாக சென்றடைய வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் யாரென்று தெரியாம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கல்லு மண்ணு கடவுளாக முடியாது என்ற பகுத்தறிவு அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டும். கடவுள் யார் என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, கடவுளின் தன்மைகள் எனக்கு எதுவென்று தெரியவில்லை, ஆனால் பல கடவுள்கள் கடவுள்களாக இருக்க முடியாது என்பதை அவருடைய மனசாட்சி அவரை உணர்த்தி வைத்திருக்க வேண்டும். அதுல அவர் கோட்டை விட்டுட்டார் என்று சொன்னா, அவர் வந்து என்னதான் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தாலும் கடவுளை உண்மையான முறையில் கண்ணியப்படுத்தாதனால், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்தாததனால் அவர்களுக்கு இழிவு ஏற்படும், அவர்கள் மறுமையில் தோல்வி அடைவார்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது, ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது, சரியாகவும் இருக்கிறது. லாஜிக்கலி அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த காலத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு அல்லாஹ்வுடைய செய்தி தெரியாது என்று சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய செய்தி தெரியாது என்று சொல்ல முடியுமா? எவ்வளவு செய்திகள் போகுது. கிட்டத்தட்ட உலகத்துல அல் குர்ஆனுடைய மொழியாக்கங்கள் மட்டும் 130 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள்ல 130 மொழிகளில் திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எந்த மூல முடுக்கல எவன் வாழ்ந்தாலும் திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா இல்லையா? தமிழ் மொழியில எத்தனை வகையான மொழிபெயர்ப்புகள், சிங்கள மொழியில் எத்தனை வகையான மொழிபெயர்ப்புகள், சமூக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் Facebook இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, அதிகமான மக்கள் சீரழிந்து தெரியக்கூடிய டிக்டாக்காக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் மார்க்க செய்திகள் பரவலாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. புறக்கிக் கொள்றதுதான் இருக்கிற விஷயம். கல்வி சிதறடிக்கப்பட்ட நிலையில் ஏகத்துவம் பல இடங்களிலும்
கொட்டக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதை அள்ளிக்கொள்வதற்கு முன்வராமல் எனக்கு சென்றடையவில்லை என்று யாராலும் இந்த காலத்தில் ஒருத்தருக்கு சொல்லவே முடியாது. உண்மையிலும் சென்றடையவில்லை என்றாலும் அவர்கள் பகுத்தறிவை வைத்து ஓர் இறைவனை, கல்லு மண்ணு கடவுள் இல்லை, பல கடவுள்கள் இருக்க முடியாது, மனிதர்கள் கடவுளாக முடியாது, மரமட்டைகள் கடவுளாக முடியாது, மரணித்தவர்கள் கடவுளாக முடியாது என்ற பகுத்தறிவு ரீதியான சிந்தனையில் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டிருந்தால் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழிபாடு செய்யறது எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னன்னு தெரியல, கடைப்பிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள் என்னன்றது அதுல கூட இறைவன் மன்னிப்பான். ஏன்னா அதுக்கு கீழ்நிலையில் உள்ளது எல்லாம் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனா இந்த அடிப்படையான விஷயத்துல, சிறுக்கன்ற விஷயத்துல யாருக்கும் மன்னிப்பு இல்லை என்பதிலிருந்து இந்த காலத்துல கூட இந்த செய்தி சென்றடையாவிட்டால் அவர்கள் முஷ்ரிக்குகளாகத்தான், பல கடவுள்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் முஷ்ரிக்குகளாக இணை கற்பித்தவர்களாக கருதப்படுவார்கள். அதே நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னா அவர்களுடைய மறுமை நிலை நிரந்தர நரகத்துக்குரிய நிலைதான் என்பதுல எல்முனை அளவும் சந்தேகம் இல்லை. அந்த குறித்த சகோதரி சம்பந்தமாக அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு கவலை ஏற்படுகிறது என்று சொன்னால் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. அதிகமான அளவு மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய, மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய வாசல்களை தரங்க. அதுதான் மனசாட்சிப்படி நாங்கள் அவர்களுக்காக மனிதநேயத்தின் அடிப்படையில செய்யக்கூடிய கடமையாக, ஒரு மனிதநேய செயற்பாடாக இருக்கிறது என்பதை இந்த கவலையிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். கவலைப்படுவீங்கன்னு சொன்னா மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுங்க. அதிகமான அளவு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தின் நல்ல செய்திகளை எடுத்து சொல்லி மறுமையில இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் பரிதாபகரமான நிலையில் நிரந்தரமாக நரகத்தில் சொட்டு புசுக்கப்படுவீர்கள் என்ற செய்தி அவங்களுக்கு எத்தி வைப்பதுதான் நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை இன்னும் அதிகமா செய்யணும் என்று இதன் மூலம் உணரணுமே தவிர அதுக்காக மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாட நமக்கு மாற்றி சொல்ல முடியாது என்பதை இந்த சகோதரன் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.